ஆனந்தி, ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான விடயங்கள், அதாவது உதயநிதியுடைய கைது தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. திமுகவின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகின்ற முக்கிய நிகழ்வாக கருப்பொருளாக இருக்கிறது. என்றால் திமுக தரப்பில் இது தொடர்பாக அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது நாளைய தினம் தமிழக பட்ஜெட் 2026-27 தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தற்போது தமிழகத்தில் பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது காவிரி விவகாரம். தற்போது காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டிருந்தாலும் கூட அது நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் கிடையாது, அது உபரி நீர். மழை பெய்த காரணத்தால் திறந்து விட்டிருக்கார்கள் தவிர சட்டப்படி அவர்கள் நமக்கு திறந்து விடவில்லை என்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் பிரதானமாக முன்வைக்கப்பட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு தாவேக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை என்பது திருப்தி அளிக்கவில்லை என்றுதான் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது வரையில் கர்நாடக அரசை கண்டித்து எந்த ஒரு போராட்டத்தையும் தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை. சட்ட ரீதியாக அவருடைய முன்னெடுப்பும் சரியாக இல்லை. ஆனால் இது தொடர்பாக முதலமைச்சர் எதையுமே பேச மாட்டுகிறார். எதிர்க்கட்சி தொடர்ந்து இது போன்ற சட்ட போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சியாருடைய தாவேக இதை பற்றி எதுவும் பேச மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தான் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பிரதானமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இது நாளைய தினத்தில் சட்டப்பேரவையில் மிக வலுவாக எதிரொலிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. நாளைய தினம் காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கோஷம் எழுப்புவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் நாளைய தினம் பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சியுடைய இந்த கோரிக்கை, காவிரி விவகாரம் தொடர்பாக ஆளுங்கட்சி பேச வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை என்பது மிக வலுவாக இருக்கும் என்ற நிலையில்தான் தற்போது இந்த கைது நடவடிக்கை என்பது அதை ஓவர்டேக் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கையின் மூலமாக நாளைய தினம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது காவிரி விவகாரம் குறித்தோ தமிழகத்தின் மற்ற பிரச்சனை குறித்தோ பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு. முழுக்க முழுக்க திமுக இந்த கைது நடவடிக்கை கண்டித்து கோஷம் எழுப்புவார்கள், வெளிநடப்பு செய்வார்கள், போராட்டம் செய்வார்கள் போன்ற நிகழ்வுகள் காரணமாக பட்ஜெட் தாக்கல் என்பது ஒருபுறம் நடந்தாலும் கூட மறுபுறம் திமுக வெளிநடப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கைது நடவடிக்கை கண்டித்து வெளியே செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது பட்ஜெட் தாக்கலுக்கு எந்த மற்றபடி தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள் பேசுவதற்கான சூழலை இது தடுத்து விட்டது என்ற அடிப்படையில் தான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டப்பேரவை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கட்டும், பாமகவுடைய தலைவராக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல தலைவர்களும் கூட இந்த புதிய தமிழ் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி, பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் கூட இது கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக வருகை தந்தார். அங்கு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து வந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகள், அதாவது திமுக ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருகிறார்கள். தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய போராட்டம் எல்லாம் ஒரு பெரிய போராட்டமே கிடையாது. அவர்கள் திட்டமிட்டு இந்த நிகழ்வை கண்டித்தும், தாவேக அரசை கண்டித்தும், போலீசுடைய அந்த கைது நடவடிக்கையை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலான தமிழகம் முழுக்க திமுக ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்க அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பாக தான் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் இந்த போராட்டத்தின் மூலமாக தாவேக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். போலீசார் நடவடிக்கை கண்டித்து திமுகவுடைய பலத்தை காட்டக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வை உருவாக்க முடியும், ஒரு சூழலை உருவாக்க முடியும். மறுபுறம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக உதயநிதி கைது செய்வதற்கு முன்னதாகவே திமுக தரப்பில் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உதயநிதியை கைது செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். அப்போது நீதிபதி இளந்தரையன் இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யுங்கள், இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் வரை, அதாவது 12 மணி வரை இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதையே மீறி போலீசார் உதயநிதியை கைது செய்தார்கள். இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைப்பதாக நீதிபதி இளந்தரையன் தெரிவித்திருக்கிறார். இப்படி சட்ட ரீதியாக ஒருபுறம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தான் மறுபுறம் கட்சி ரீதியாக திமுக பலத்தை காட்ட வேண்டும், அதே சமயத்தில் ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும், தாவேக அரசுடைய நடவடிக்கை கண்டிக்கும் வகையிலான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், ஒட்டுமொத்த தமிழகம் அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஆலோசனை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது குறித்து தான்
ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமான நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இது சட்ட ரீதியாக எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதே போன்று அரசியல் ரீதியாக எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்தான் மிக முக்கியமான இந்த விவகாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. விரைவில் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திமுக வெளியிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் பொறுத்தவரையில் நாளை தினம் சட்டப்பேரவை கூட இருக்கும் நிலையில் தற்போது இந்த அவசர கைது ஏன், அதாவது கனிமொழி தெரிவிக்கும் போது கூட சட்டப்படி அவர்கள் நீதிமன்றத்தில் நாடலாம், வழக்கு பதிவு செய்யலாம், உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எதிர்க்கட்சியான திமுகவை அவர்கள் எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லை, அதனால் இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று கனிமொழியை குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்படியான ஒரு நிலையில் தான் இந்த கைது என்பது அவசரமான எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். நாளை தினம் பட்ஜெட் தாக்கல், சட்டப்பேரவை கூடுகிறது. நாளை தினத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டப்பேரவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு பின்னணி கணக்கின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் குற்றச்சாட்டையும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இப்படியான நிலையில் தான் அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை திமுக வெளியிட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.